வெள்ளை பூசணிக்காயை வச்சு திருஷ்டி சுற்றி போட மட்டும் யூஸ் ஆகாதுங்க. அந்த பூசணிக்காயை வச்சு சூப்பரான அல்வா நம்மளால் செய்ய முடியும். அதை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து பாதியாக கட் பண்ணி பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்க அந்த விதை பகுதிகளை நீக்கிட்டு மேலே இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டுட்டு அதில் இந்த பூசணிக்காய் துருவனத்தை போட்டுட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு முந்திரியை பாதியாக உடைச்சிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம புழிஞ்சு வச்சுருந்த பூசணிக்காயை அதில் சேர்த்துட்டு அதை நல்லா நெய்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணி அதில் சேர்த்து காயை நல்லா வேக விட்டுக்கோங்க. சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா காய் குக்காய் வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் அல்வா